வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க. இப்ப என்னடா எங்க ஊர் அலிக்க வந்திருக்கீங்க? வெள்ளக்காரங்கல்ல நான் கொள்ளக்காரன்டா. உட்காரா வாடா வாடா வாடா. வாடா. தப்பு 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 தப்பு. படம் வெறித்தனம் ப்ரோ. சிவராஜ் தனுஷ் ஆக்டிங்லாம் பிரிச்சு உதறிட்டாங்க. அடுத்து அருண் மாதேஸ்வரன் வந்து வெற்றிமாறன் கீழ வந்துருவாரு. நீ வர வெற்றிமாறன் ஜெனரேஷன்ல அருண் மாதேஸ்வரன் தான் சாணிக்கு அது மாதிரி பிரிச்சு தள்ளிட்டாரு. தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல வர முடியும். இது தனுஷ் மாதிரி யாரு ப்ரோ ஆக்ட் பண்ணுவா? தனுஷ் ஒரு லெஜெண்ட். ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். ட்ரெய்லர்ல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி படம். ஜிவிஎம் வந்து ஜிவி மியூசிக் வேற லெவல் போட்டிருக்காரு. லெவல்ல இருந்தது. ஜிவி ஆன் பீக். அதுவும் இல்லாம தனுஷ் ஆக்டிங் மாஸ். கடைசி அந்த ட்ரியோ ஃபைட்ல வேற லெவல் ஆன் பீக். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. அவர் எப்பவுமே வளர்ந்துட்டே தான் போவார் தவிர எதுவும் ஆக மாட்டாரு. சந்தீப் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. சிவானவன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல தேவையில்ல. பயங்கரமா நடிச்சிருப்பாரு. ஊரி குத்தி நடிச்சாரு படத்துல. நல்லதா படம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்ல. லவ் சீன் கொஞ்சம் இல்ல. அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல. படம் சம்பவம் பண்ணிருக்காங்க. தனுஷ புதுசா பார்த்த மாதிரி இருக்காது. தனுஷ் மாதிரியே இல்ல, வேற யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. வெறித்தனமா பண்ணிருக்காரு. வெறித்தனம் சொல்லுமா அந்த வரியில அலவெறி கொளுத்து கொளுத்து விட்டாருப்பா. போய் படம் போய் பாருங்க. அப்பெல்லாம் கிடையாது. கரெக்டா போயிட்டு இருக்கு. லாகிங் அது உங்களுக்கு சொல்லவே தெரியல. அவரு நடிப்பின் அசுரன் அது இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு. தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல எல்லாத்தோட அல்டிமேட்டா இருக்குது. அவர் ஒரு டைமுக்கும் அந்த ஒரு ஷார்ட்ஸ்க்கும் அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே ஆர்க் எல்லாமே சூப்பரா இருந்தது. 4 வாட்டி ஆர்க்க பிரிச்சு போட்டுருப்பாங்க படத்துல. சூப்பரா இருந்தது. அல்டிமேட்டா வித்தியாசமா தான் பண்ணிருக்காரு. எல்லாமே அருண் மாதேஸ்வரன் நல்லா பண்ணிருக்காரு. அவர் போர் அடிக்காம இல்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்லோவா இருக்கு. மத்தபடி படம் எல்லாமே செமையா இருக்கு. அவர் செம்மையா அவதான் அப்புறம் அண்ணனே. ஆமா அண்ணன் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. சொல்லலாம். இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல தனுஷ் மாதிரியே இல்ல ப்ரோ. ஏதோ ஒரு சாமி இறங்குனது மாதிரி இருக்கு. கேப்டன் பிள்ளை அதெல்லாம் நடிச்சிருமா? நான் சொல்லக்கூடாது. அடிக்கும் லாட்டி அடிக்கும்ல அது மாதிரி அடிக்கும். சத்தம்லாம் அடிக்கும். அவரு ஜெயிலர் படத்துல பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து செதுக்கி இருப்பாரு. அவங்க ஆஸ் யூசுவல் நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் நடிச்சிருப்பாங்க. அது சான்ஸ் இல்ல. அத படத்தோட ஹைலைட். சிவராஜ் சார் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லோவா இருந்தாலுமே கடைசி அந்த ட்ரியோ ஃபைட் வரும்போது வேற லெவல் தூக்கி பீக்ல வச்சிருப்பாங்க. மத்த படத்தோட இது நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஹைலைட் மியூசிக் மாஸ்டா. லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. ஆனா அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. சிவராஜ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவரை எதிர்பார்க்கணும். அவரோட ஆக்ஷன்ஸ் அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. அந்த கத்தியெல்லாம் எடுத்து வீசும்போது அப்படி சூப்பர்மேன் மாதிரி இருக்கு. அந்த பொங்கல் மில்லர் பொங்கல் தான் ப்ரோ சம்மா பண்ணும். ரொம்ப வருஷத்துக்கு தனுஷ் படம் இந்த மாதிரி ஒரு படம் இனிமேல் வருமானு தெரியல. வெயிட் பண்றோம். ஆக்ஷன் வந்து அருண் மாதேஸ்வரன் பின்ன 2 படம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஃபுல்லா கன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே கன் தான். டம்மு டும்முன்னு தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. படம் நல்லா தான் ப்ரோ போச்சு.